Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல பருப்பு போலி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுங்கறது பார்க்கலாம். இந்த பருப்பு போலியோட நீங்க பாயாசம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யிறதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். மஞ்சள் தூளுக்கு பதிலா நீங்க yellow food color கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பசஞ்சு எடுத்துக்கோங்க. மைதா மாவு பசைறப்போ கையில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 4 ல இருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே சேர்த்து இத 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் மைதா மாவு நல்லா சாஃப்ட்டா ஊறி வரும். இப்போ இத மூடி போட்டு 2 மணி நேரம் அப்படியே வச்சிரலாம். இப்போ நாம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இத நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இத 1/2 மணி நேரம் ஊற வச்சிரலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறின கடலை பருப்பை ஒரு குக்கர்ல சேர்த்திருக்கேன். கடலை பருப்பு மூழ்குற வரைக்கும் தண்ணி சேர்த்து இத 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க 4 விசில் வெந்துருச்சு. இப்போ கடலை பருப்பு நல்லா சாஃப்ட்டா வெந்துருச்சு பாருங்க. இத நாம ஆற வச்சிரலாம். கடலை பருப்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இத கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துறலாம். இதுல 1-2 பருப்பு அப்படியே முழுசா இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல நாம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துறலாம். இப்போ வெல்ல கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு வெல்லத்துல 1/4 கப் தண்ணி சேர்த்து கரைச்சு எடுத்துர்க்கேன். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அடிகனமான பாத்திரத்தை வச்சு அதில் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கடலை பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்து நாம் கரைச்சி வச்சிருக்கிற அந்த வெள்ளைப்பாகும் சேர்த்து இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாமலும் நாம் செய்யலாம். இது கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காகி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆற வச்சு இதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து இதை தனியாக வச்சிடலாம். வெல்லத்துக்கு பதிலாக சீனி சேர்த்தும் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். நம்ம மைதா மாவு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த உருண்டை இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்று எடுத்துடலாம். பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் கொஞ்சமாக எடுத்து நாம் ரெடி பண்ண அந்த உருண்டையில் இது மாதிரி தின் லேயராக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே மைதா மாவு நல்லா தின் லேயராக தான் கவர் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்போட டேஸ்ட்டு தான் நமக்கு நல்லா தெரியணும். இப்போது ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறமா அழகாக ஷேப்பாக ரவுண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன்னா இதுக்கு பதிலாக வாழை இலை இல்லை பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம். அதில் நெய் இல்லை எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவுண்டை இது மாதிரி கையாலே தட்டினீங்கன்னா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் பாருங்கள். இப்போ ஒரு தோசை தவாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இதில் நாம் ரெடி பண்ண அந்த பட்டர் ஷீட்டோட அப்படியே அந்த போலியை வச்சுருங்க. இது மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம போலியை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை 1 வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போது 2 சைடும் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நாம் சூப்பராக போலி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லேயர் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங் சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான பருப்பு போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாயாசத்தோடு இதை சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.